ஆஹா, இந்த ஐடியா இவ்வளோ நாள் தெரியாம போச்சு. இனி பூரி செய்யறது கஷ்டமே இல்லைங்க. ஒரே நிமிஷத்துல 10 பூரி கூட நீங்க டக்கு டக்குன்னு சுடலாம். இந்த டிப்ஸ், இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சா, அதுவும் இந்த பூரி சாப்பிட்றதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதே போல. இப்போ இந்த பூரி செய்யறதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 400 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம மாவு எடுத்த கப்புலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக விட்டு லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது மீதி தண்ணியை சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முழுவதும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இது போல் மிக்சி ஜாரில் அரைக்கிறது பெரியும் இல்லாட்டினா நீங்கள் பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ண மாவை ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேங்க. எள்ளு சேர்க்கறது உங்களோட விருப்பம்தான். இந்த பூரி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு சேர்த்துனீங்கன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து கொடுத்துக்கிறேன். ரவை சேர்க்கும்போது பூரி நல்லா உப்பலாக, ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ஆனாலும் உப்பலாக இருக்கும். அதே டைமில் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரவையை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிறது போல் தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடுறேங்க. நம்ம சேர்த்த ரவை கொஞ்சம் ஊறி வரட்டும். 10 நிமிஷம் கழித்து ஒரு திரட்டுற மனை எடுத்துட்டு ஒரு 2 சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்துட்டு இதில் மேலாக கொஞ்சமாக மாவு தூவி கொடுத்துட்டு இதை ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் பரத்தி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து மாவு பரத்தி செய்யும்போது ரொம்ப லேட் ஆகுங்க. இந்த மெத்தடு, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாக பரத்திக்கிறேங்க, ரொம்பவும் மெலிசாக வேண்டாம். இப்போ பாருங்கள், பரத்திட்டு நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்குங்க. ஓரங்கள் நல்லா பரத்தி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இதை 4ஆக நான் கட் பண்ணிக்கிறேங்க. இது போல் 4ஆக கட் பண்ணி கூட நீங்கள் பூரி செய்யலாம். பார்க்குறதுக்கு முக்கோண ஷேப்பில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது போல் வித்தியாசமாக செய்து கொடுக்கறதுனால. இப்போ பாருங்கள், இது போல் பரத்தி நீங்கள் கட் பண்ணி செய்கிறதாலும் செய்யலாம். இதே நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் எனக்கு சின்னதாக வேணுங்கிறதுனால இது போல் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா பாத்திரத்தில் நம்ம பொரிக்கும் போது 3, 4 அப்படின்னு சேர்த்து கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், ஓரங்கள் லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா இந்த பரத்த மனை வச்சு லைட்டாக இது போல் செய்து கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு பூரி செய்து எடுக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.